கல் தோன்றி மண் தோன்ற காலத்தோ முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடிக்கு என் வணக்கங்கள். தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்கின்ற தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை இந்தியாவின் ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாகவோ அல்லது பள்ளிகளில் கட்டாய பாடமாகவோ மத்திய அரசு திணிப்பதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம்தான் மொழிப்போர். 1937 முதலாக ராஜாஜி தலைமையிலான மெட்ராஸ் மாகாண அரசு பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கியதை எதிர்த்து தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, ப. நரசிம்மன், சுந்தரம் போஸ், நடராஜன், தாளமுத்து மற்றும் பலர் போராடினர். இந்த போராட்டம் 1965 வரை நீடித்தது. தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்த நடராஜன், தாளமுத்து மற்றும் பல தியாகிகளின் வரலாற்றை உருவாக்கி செழுமைப்படுத்தியது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சாதனையாக ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக்கியதை தடுத்து நிறுத்தி தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையை நிலைநாட்டியது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் திராவிட இயக்கங்களுக்கு வலுவகுத்தன. தமிழ்நாட்டில் நீண்டகால அரசியலுக்கு வலுவகுத்தது. இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் சமம் என்பது மொழிப்போர் உலகிற்கு எடுத்து காட்டியது. மொழிப்போர் தமிழர்களின் தன்னம்பிக்கையை அதிகரித்து ஒற்றுமை உள்ள இடத்தில் சக்தி உண்டு என்பது உண்மையானது. மொழி உணர்வை ஊட்டி தமிழ் மொழியே மக்களின் அடையாளம் என்பதை வலிமைப்படுத்தியது. தமிழ் வாழ்க என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான முழக்கமாக மாறியது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.